வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போனால் தமிழ் அஜித் சேனல்ல இருந்து விருக்கு மூமெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நகர் தெரியுதுங்க. அப்பா அப்பா இங்கே இருக்க லைட்டா ஆஃப் பண்ற. இது கூட ப்ரோ விருக்குன்னு வருமோ? லைட்டே ஆஃப் பண்ணுங்க. நான் பண்ணல, அத ஆஃப் பண்ணிச்சு. சோல்ஜர்ஸ் அப்படியே ரொட்டேட் ஒரு கிட்ட தாங்க சொல்லணும். பார்த்தா உண்மையா பண்ணிட்டாங்க. அது ஏன் ஜூமிங்ல போய் பாக்குறீங்க நீங்க? திரும்பி நம்மள பக்கம் பாத்துங்க. போங்க. பக்கத்துல போற மெண்டல். சைலண்டா திட்டுற. பைத்தியக்காரி. ஒரே சம பயத்துல இருந்தாரு. நான் சொல்றேன் உனக்கு. இந்த பைத்தியக்காரி. டேய் அடிச்சு ஏன் கால் இல்லையா? அடி கொடுத்தா பாருங்க அவன். சுத்தியும் உண்மையில இருக்கறதே பயங்கரமா பூ இருக்கு. அப்படினு பூ. இப்போ ஏன் கட்டையால இருக்கு? ப்ரோ யாரோ உட்கார்ந்திருக்காங்க. அதான் அந்த மதுரை வீர மொழியே. இல்ல திடீர்னு வரணுமே இப்போ. அதுக்கு அடுத்து அந்த கியா உட்கார்லீங்க. உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தாங்க. ஓகே. மேடம் சாரி நீங்க நெட்டிட்டு உட்கார்ந்து. எப்படி ப்ரோ இவங்க செத்தாங்க? ஏய் ஒருவேளை அதை எடுத்து போட்ட அது யாரா போட்டு. போட்டோ நெத்தி இது சுட்டி உண்மையான மகாராணியா இருப்பாங்களா? நெத்தி சுட்டி ப்ரோ இது. இல்லைங்க இது அந்த உண்மையான மகாராணியா இல்ல யாரா இது எடுத்து திடீர்னு போட்டு என்ன மாறிட்டாங்கன்னு தெரியலையே. அவங்க இருப்பா. ஒண்ணுமே இல்ல. எதை பார்த்து செத்தீங்க? இல்லைங்க அவங்க அப்படியே உட்கார்ந்து செத்துறாங்க. பாப்போம். கொஞ்சம் உஷாரா இருந்துட்டேன். அதனால பயப்படுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது துடிக்குன்னு வந்து பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதிர்பார்க்கவே இல்லை வந்தது. நான் எதிர்பார்த்தேன் இப்படிதான் நடக்கும்னு தெரியும். டீ வச்சிருப்பாங்களா? தாத்தா இருங்க போலாம் பாருங்க. டீச் ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பயந்துட்டே வராது ரெண்டு பேரும். எப்பவுமே கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இதுக்குள்ளதான் போனோமா? ஓ ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி அதான் அந்த பக் ஆக்சுவலா நம்ம கொல்லாத பக் ப்ரோ. லக்கு தான் வச்சுக்கோங்க. பண்ணி காய் எல்லாம் நானா சாவத்துக்கு என்ன ஹென்ரிக் கால்வெர்டா நடக்கிற கூட பயம் வராது. நீ என்னடா மைக்கேல் ஜாக்சன்? ராணியா மகாராணி மகாராணி வந்துட்டாங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் பண்ணுது. சைல சைல போய் இங்கேயா ப்ரோ மூளையில இப்படி ஒரிஜினலா உட்கார்றாங்க. உடச்சு வந்துருச்சு. தப்பிச்சோமா தப்பிச்சோங்க தப்பிச்சோமா? தப்பிச்சோம். எங்க இருக்கோம்? அதான் நாய் குடிக்கிற மாதிரி சொன்னது. இதெல்லாம் மேபி அதான் அப்படிதான் இருந்துச்சு. அது சொல்லுங்க. நமக்கு நேரம் இல்ல சொல்றத கேளு. சரி பெட்டியில என்ன இருக்கு அது சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஹோட்டல்ல என்ன சொல்லுங்க. பொட்டியில் என்ன இருக்கு? உனக்கு அது தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி எடுங்க என்னன்னு பார்க்கலாம். எடுத்துட்டோம் ப்ரோ. இட்ஸ் யுவர் டர்ன் நவ். நம்ம பெட்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம முறையா. இந்த கப்பலோட நகரத்தை விட்டு நள்ளிரவுல போகுது. சரி அதுல எதுக்கு நான் ஏறணும்? ஓ இங்க பாருங்க. இங்க பாருங்க இதை திறக்க முயற்சிக்காத. இது ஒரு காரணத்துக்காக தான் மூடி இருக்கு. என்ன சொல்லிட்டு பண்றா இது பாருங்க. இதுல இருக்க ஒரு ஜந்து அது மத்தவங்க மாதிரி உருமாறும். எனக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அதான் சீக்கிரம் வந்து அந்த சப்வே வழியா போக சொல்றாங்க. கீழே அந்த தெரு சந்துல இருக்கா. என்ன மன்னிச்சிரு. அது இங்கதான் இருக்கா. என்ன ப்ரோ இது? இதுதான் சொன்னாங்க உருமாறும் ஜந்து. உன்னால பார்க்க முடியுதா? இப்போ நம்மளால மட்டும் தான் அதை பார்க்க முடியும். இது நீங்க தப்பிக்கணும். நம்மளால மட்டும் தான் பார்க்க முடியுமா? சார் கதையில வந்து நான் எதுக்கு அப்புறம் பொட்டி எடுக்க சொன்னேன்? பொட்டி கொடுத்துருங்க. தெரியல. அவ்வளவு மேடம் பொட்டி இந்த பொட்டி போடுங்க. ஐயா என்ன பண்ணி ஓடுங்கய்யா. தூக்கி எடுத்து போடுங்க. ஃப்ரெண்ட் சங்கிலி போட்டு கை கட்டிடுச்சு. இந்த மாதிரி இவ்வளவு இருக்கா? ப்ரோ இது நம்ம கரெக்ட்டா உண்மையாலுமே வா. அப்பலாம் இருக்காதுங்க. பேய்னா அபியுக்குள்ள தான் போக சொன்னாங்க. போங்க. மெதுவா தான் நடந்து வரா. ஐயோ இதா பொட்டி. ஏமாத்துறேன். திடீர்னு வந்து படிக்கணும். ஓடியா இருக்கு. மக்கள் இது வேற. போங்க பொட்டில. போங்க. ஓ கியூ கியூ டாஷா. ஏய் எருமைகளா பின்னாடி பேய் வந்துடா.
கண்டுபிடிக்கலாம். நீங்க கண்டுக்கு தெரிஞ்சான்னு பார்க்கலாம். நீங்க கண்டுக்கு தெரிஞ்சா பார்க்கலாம். வா 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 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும் சொன்னாங்க. வராது டிக்கெட் காசு 100 ரூபாய் இருக்குது. டிக்கெட் போடுங்க. என்ன நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் சொன்ன மாதிரி தெரியுதா? ஃபர்ஸ்ட் என்கவுண்டரா? என்ன ப்ரோ வித்தியாசமா பாத்தீங்களா? ஆமா எங்கேயா டிக்கெட் காசு கொடுத்து வாங்கணுமே. ஆனா டிக்கெட் வாங்கணுமே. ச்சே அந்த பைத்தியத்திட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடும்போது கீழே போட்டு போன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போறதுக்கு வெளிய போறோம்னா நம்ம இன்னொரு டிக்கெட் வேணுமாமா. இன்னொரு டிக்கெட் ஃபண்ட் வேற பணம் வேற நம்மகிட்ட இல்லையே. பிச்சை எடுத்துக்கோ. என்ன தாண்டி இருக்கா? ஐயோ டேய் எப்பறம் மத்தவங்க கடைக்கு ஒருத்தருக்கு தெரியல. அங்க பாருங்க டேய். அது முக்கியம் இல்ல பெண்மேட்டு. நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நம்ம தப்பிச்சவனுங்க. ப்ரோ ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. போங்க போங்க வெளிய போங்க. மேடம் பக்கத்துல இருக்கிறவங்களே பேய் மாதிரி இருக்காங்க. உள்டால பிச்சை எடுக்கமா மேடம். அவருக்கு எருமைங்களா? இப்போ எவ்வளவு வேணுங்கிறத கேட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்களா? போய் நம்பர் எக்ஸிஸ்ட். போ 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 போங்க. ஏய் யாரோ உள்ள போறாங்க அப்படியே நிமிட் போயிராங்க. டிக்கெட் ரெக்கார்ட் ப்ரோ. சை போ போ. உருவம் மாறுது. இந்த வர போயில ஒருவேளை நான் பயப்பட்டேன். ப்ரோ மறுபடியும் வரா ப்ரோ. ஐயோ ப்ரோ டக்கு ஓடவே போஸ்ல போட்டுங்க. போஸ்ல போட்டுறோம் ப்ரோ. காஜி நிறுத்தல ஒரு நிமிஷம். இரு. ஏய் பாத்து. இருடியா என்ன பால் வர இருக்கு வந்துச்சா? ப்ரோ எங்க போச்சு? கஷ்டம் ஆள் வர மாறுதுல்ல. ஏடி மிஸ்ரா போடுறேன். வேற டிக்கெட் எடுக்கணும்னா பேய் தோத்து. ப்ரோ டிக்கெட் வேணாம். டிக்கெட் வாங்குறேன். கருமாங்க. இங்கடா வாங்க. மதுரையில இருக்கு. போச்சு மாட்டோம். மேடம் சார் 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 ஏதோ மேடம் இப்ப நம்மளோட டிக்கெட் கொடுங்க டேய். சார் யாராவது ப்ளீஸ் $3 போட்டு கொடுங்க. வெட்டிங் மிஷின் ஐயா அது சோடா பாட்டில் ஓடலையாங்க. வைத்தியம் துரத்துக்கு போறோம் நம்மள. என்னங்க லெட்டர் இது அப்படி எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்க நண்பரை காப்பாத்துங்க. அப்ப நான் உங்களை இங்க இருந்து கிளம்புறதுக்கு உதவி செய்றேன். கடைசி வாய்ப்பு. இல்லைன்னா நீங்க என்னன்னைக்குமே இங்கதான் இருப்பாங்க. யாரு ப்ரோ கிறிஸ்மஸ் தாத்தா வைக்கே? யாரா நீ? போய் என்னமோ கட்டாம இருக்கு. இந்த பால் மாடு பாண்டா டெடி பியர் நான் டெடி பேய் மாதிரி எனக்கு தெரியும். கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நமக்கு gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ப்ரோ. சின்ன வயசுல பறிச்சு கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீட்டு விட்டு ஓ பாருங்க நவ் ஐ அம் அலோட் டு லீவ். அதாவது அவர் பண்ணி ஆகணும் போலங்க. அதாவது குழந்தைங்களை வந்து மகிழ்விச்சா ஆகணும். இல்லைன்னா அழுவ அப்படின்னு. என்னது? எப்படி இந்த கதை தொடர்ந்துச்சு? அவன கதை தாந்து. வாவ் சாண்டா. இன்ட்ரஸ்டிங் மூமெண்ட்ஸ். அதான் ஸ்டுடியோஸ் டெல் விச் ஆர் காஜி பேயா? ஓகே மாத்துங்க. செட்டிங் வேற போங்க. ஆ என்ன கவுண்டா இது? இந்த பொம்மை தான அங்க இந்த பொம்மை இப்படி அங்க இதெல்லாம் வந்து எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. அவன் அங்க பெருசா இருந்துச்சு. இருந்துச்சு. பொம்மை தானே வச்சுனேங்க. ஏய் அது அந்த பையனுக்கு வச்சதுங்க. இந்த ரூமுக்கு எப்படி வந்துச்சு? எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்த பேய்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடா தெரியும். டான்ஸ் ஆடும், நம்மள என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கோம், பாட்டு பாடும், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் ரியலாக பேயை பார்த்த ஃபீலே இருந்தது. இப்போதான் பயம் வந்துச்சு சொல்ல போனால். அந்த தலையை டக்குன்னு திருப்பின திடீர்னு வர்றது இதுதான் ரியலாக பேய். இப்படி தான் வரணும். அதுதான் வந்துச்சு. எனக்கு அந்த சப்வேல வந்த பேய் தாங்க பயங்கர இது. டிக்கெட்டு வாங்கலன்னா துரத்துது. ப்ராப்பராக டிக்கெட் வாங்கடா போடா வாடா இல்லைன்னா உனக்கு புடி பண்ணாட்டுமே வித்தியாசமாக அன்னியன் இவங்க சொன்னமே அன்னியன் பெய்யானு தெரியல. கரெக்டாக இருந்தால் விட்டுரும் போலக்குது. தப்பு பண்ணால் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் வரும் போலக்குது. ஸ்லோவாக தான் வரான். இருந்தாலும் திடீர்னு ஒரு பக்கு வருது. கிட்ட நெருங்குறப்ப திடீர்னு கிட்ட வர மாதிரி இருந்தது. அது மாதிரி தான் கொஞ்சம் பயம் இருந்தது. இதில் ஒரே ஒரு பேய் மட்டும் தான் அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான். மீதி எல்லாமே ரியலாக பேயுமே வந்தது. அது மட்டும் அதுவும் ஒன்றும் பண்ணல. பொறுமையாக அழகாக ஸ்டைலாக நடந்து வந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள ஒரு குழிகளை விழுந்தாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படி தான் முடிஞ்சது. நல்லா போச்சுங்க. சூப்பராக இருந்தது. திகிலாகவும் இருந்தது. நான் ஒரு 2 இடத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காட்டிக்கல நான் பயம் இருந்தது. ஓகே எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.